அனைவருக்கும் இயற்கை வணக்கங்கள். நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம். ஸ்ரீ சக்ரா நேச்சுரோபதி யோகா அண்ட் அக்குபங்க்சர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஸோ அ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆட்டோ யூரின் தெரப்பி. ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து நம்ம சார், எதார்த்தமா உங்க நம்ம வீடியோ ஆன் பண்ணீங்க சார். சார், கௌதம் சார், சார். உங்க உங்க வீடியோ. ஆ, எஸ் சார். நன்றி சார். தொடரலாம் சார். ஸோ இந்த ஆட்டோ யூரின் தெரப்பி அப்படின்றது நம்ம எதார்த்தமா பார்க்க போகும்போதே நம்மளுக்கு அந்த யூரின்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம டக்குன்னு சொல்லும்போதே ஒரு மாரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீலிங் வரும். யூரினா எப்படி யூரின் குடிக்க சொல்றாங்க? எல்லாமே வந்து ரூ. 1,00,000 செலவு பண்ணி ஒரு மெடிசனோ, ஒரு தெரப்பியோ எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா வந்து இந்த யூரின் அப்படிங்கும்போது உடனே, ஐயோ! வேணாம் வேணாம் நம்ம வேற மாரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செலவு பண்ண கூட தயாராகிருவாங்க அவங்க. ஸோ இந்த யூரின் தெரப்பி அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம நெனைக்கிற மாரி வந்து அது வந்து வேஸ்ட்டும் கிடையாது. நம்ம ஏன் வந்து அத வந்து நம்ம எடுக்கிறது இல்ல, ஏன் அத ப்ராப்பரா வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னா வந்து, இந்த யூரின் தெரப்பி ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஃப்ரம் பர்த்தே இருக்கட்டுங்களேன், நம்ம ஃப்ரம் பர்த்ல இருந்தே இந்த யூரின வந்து நம்ம இன்டேக்ல எடுக்கிறது வந்து தப்பு. யூரின்ன்றது வந்து ஒரு கெடுதல் அப்படின்ற ஒரு ஒரு நெனப்பிலே நம்மள வளர்த்துறாங்க. அதாவது உடம்புல இருந்து வர கழிவுகள்ல யூரின் ஒரு கழிவு, மோஷன் போறது ஒரு கழிவு, ஸ்வெட்டிங் ஒரு கழிவு, மூக்கு வழியா விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதாவது மூச்சு காத்து வெளிய போறது. இந்த 4 மூலியமா தான் கழிவுகள் வெளியேறும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துல இருந்தே அது வந்து ஒரு பழக்கத்துல உள்ளாயிட்டு இருக்கு. அதனாலேயே நம்ம வந்து என்ன என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, யூரின்றது ஒரு கழிவு. அதாவது மோஷன்ன்றது தான் நம்ம வந்து ஒரு கழிவா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனா யூரின்றது கிடையாது. ஏன் அப்படி அப்படின்னா, ஃப்ரம் பர்த்ன்ற ஆஸ்பெக்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். பொறந்ததுல இருந்தே நம்ம யூரின் வந்து ஒரு கழிவாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா, நம்ம அம்மாவோட வயித்துல வந்து ஒரு குழந்தையா உருவெடுத்து இருக்கோம் பார்த்தீங்களா? அப்பையில இருந்தே நம்ம குடிக்கிற ஃபர்ஸ்ட்டு உணவு என்ன அப்டின்னா வந்து யூரின் தான். ஏன்னா, அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல வந்து யூரினும் கலந்திருக்கும். அந்த யூரினும் கலந்திருக்கிறத நம்ம அந்த குழந்தை வந்து இன்டேக்ல வந்து அதையே ட்ரிங்க் பண்ணும் ஒரு பீரியட்ல. அப்போ நம்ம பொறக்கும்போதே ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்ட உணவுன்னு பார்த்தீங்க அப்டின்னா வந்து யூரின் தான். 2வது தான் அம்மாவோட பிரீத்திங். இது 2னால தான் நம்மளோட வாழ்க்கை முறை வந்து ஆரம்பிச்சது. ஓகே சார். இப்ப நான் இந்த யூரின எடுக்கிறேன். என் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வராதா? யூரின்லயுமே எல்லா கழிவுமே இருக்கும்ல அப்டின்னா, யூரின் எடுக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம அ முன்னாடி இருந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு கிடைச்ச உணவா இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிட்ட மருந்து மாத்திரையா இருக்கட்டும், எல்லாமே சரியான முறையில கிடைச்சுச்சு. ஆனா இப்போ ஒரு மருந்து மாத்திரைய வந்து விக்கிறதுக்காகவே ஒரு வியாதிய வந்து உருவாக்குறாங்க. அந்த மாரியான ஒரு சூழ்நிலைய நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்ப அந்த மாரி சூழ்நிலைய நோக்கி போயிட்டுருக்கும்போது, உணவுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மகிட்ட முன்னோக்கி கொண்டு வரும்போது, அந்த உணவு எந்த உணவ நம்ம எடுக்கணும்? அப்போ சூரியனால் சுடப்பட்ட உணவுகள், அதாவது அ சமைக்காத உணவுகள், உயிர் சக்தி அதிகம் நிறைந்த உணவுகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போகும்போது, அப்போ மரம், செடிகள்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பழங்கள், காய்கறிகள். நீங்க சொல்ற மாரி பார்த்தா, அதுலயுமே வந்து நெறையா வந்து தப்பு நடக்குதே சார். பழங்கள்ல, காய்கறிகள்லாம் நம்மளுக்கு மருந்தடிச்சு தானே கிடைக்குது அப்படின்னு. அப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்ம விடுற அசுத்த காற்ற சுத்திகரிப்பு பண்ணி குடுக்குறது அந்த ஆக்ஸிஜன். அது எதிலிருந்து கிடைக்குது? மரங்கள், சின்ன சின்ன செடிகள்ல இருந்து கிடைக்குது. ஸோ, அந்த துளசி செடி 24 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஆக்ஸிஜன் குடுக்குது. அந்த சோத்து கற்றாழை செடி 24 மணி நேரம் நம்மளுக்கு ஆக்ஸிஜன் குடுக்குது. அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கும்போது, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ஆன்டி ஆக்ஸிடென்ட் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அப்போ வரக்கூடிய யூரின நம்ம எடுக்கும்போது அந்த பிரச்சனை வராது. இத எப்படி எடுக்கணும் அப்டின்னா, தற்சமய காலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே அதிகமா அசைவ உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். நான்வெஜ் ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸு, நைட் டைம் ஃபுட்டு, நைட் டைம் ஸ்லீப் இல்லாம ஏர்லி மார்னிங் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு, இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து பாதிக்குது. அப்ப நம்ம இந்த யூரின எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த யூரின்ல இருக்க பாக்டீரியாஸ் வந்து சில நேரத்துல ஒரு அருவருப்பு தன்மை உண்டு பண்ணும். ஏன்னா குடிக்கும்போது ஒரு மாரி ஸ்மெல் வருது, ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் வருது இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம அந்த மாரி எடுக்காம, நம்ம யூரின் தெரப்பிய எடுக்கும்போது சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்ப என்ன மாரியான ப்ரொசீஜர்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு டயட்ல இருக்கணும். இப்ப நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில இன்னைக்கு நான் வந்து யூரின் இன்டேக்ல எடுக்க போறேன் அப்டின்னா, புதன்கிழமை நைட்ல இருந்து நான்வெஜ் ஃபுட் எடுக்கிறத நான் அவாய்ட் பண்ணணும். 2வது லைட் ஃபுட்டா எடுக்கிறது நல்லது. 3வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு,
வாட்டர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். யூரின் அதிக டைம் போனாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா நெறைய தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு போற யூரின் வந்து சேம் வாட்டரோட கலர்ல இருக்கும். ஆனா, நெறைய தண்ணி குடிக்காம ஃபுட் இன்டேக் எடுத்துட்டு டிராவலிங்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூரின் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ, அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எக்ஸஸ் ஹீட்னால, 2வது நம்ம எடுத்த உணவு வந்து ப்ராப்பரா மெட்டபாலிசம் ஆகல. ஸோ லிவர் மெட்டபாலிசம் பண்ணல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது கஷ்டப்பட்டு ஒரு பிளட்ல இருந்தோ, இல்ல செல்ஸ்ல இருந்தோ அந்த வாட்டர வந்து அதிகமா எடுத்து, அது என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த வாட்டர எடுத்து அந்த பிளட் செல்ஸ வந்து ரொம்ப டவுன் பண்ணுது. அந்த பிளட் செல்ல வந்து ரொம்ப வந்து சுருக்கிருது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஹீட் தனிமையில இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய யூரின் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அதுதான் நல்ல ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியா இருக்கும். எப் அதனால நம்ம அந்த யூரின வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க ரெகுலரா யூரின் தெரப்பி பிராக்டிஸ் பண்ணும்போது, நாங்க வந்து 2 விதத்துல யூரின் தெரப்பி வந்து பிராக்டிஸ் பண்ண வைப்போம் ஒரு பேஷண்ட்ட. அவங்க கிட்ட நாங்க என்ன சொல்லுவோம் அப்டின்னா, யூரின வந்து எடுத்தோட்டியுமே வந்து ஃபுல்லா எடுக்காதீங்க. அ க இயர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, யூரின் தெரப்பி நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்டின்னா, இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டயத்துல தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க யூரின வந்து எடுக்கணும். ஏன் அப்டின்னா, நம்ம 8 ஹவர்ஸ் ஸ்லீப்புக்கு அப்புறம் மார்னிங் வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு யூரினேஷன்ல தான் வந்து, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துக்களும் இருக்கும். அப்போ அந்த யூரின வந்து எடுத்தோட்டியுமே எப்படி எடுக்கிறது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 டிராப்ப விட்டுறணும். லாஸ்ட் 2 டிராப்ப விட்டுறணும். மிடில் பார்ட் ஆஃப் யூரின மட்டும் எடுத்து, ரெகுலரா ஸ்லோவா குடிக்கலாம். இன்னொன்னு எப்படி பண்ணலாம் அப்டின்னா, அந்த யூரின பார்த்தோனே குடிக்க அருவருப்பா இருந்துச்சுன்னா, அந்த யூரின்ல வந்து வாட்டர வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர ஆட் பண்ணி, தென் நீங்க அந்த யூரின வந்து இன்டேக்ல எடுக்கலாம். 3வது வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இல்ல சார் எனக்கு இதுலயுமே எடுக்க விருப்பம் இல்ல அப்டின்னா, யூரின வந்து நீங்க எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா அதாவது வயித்துல அப்ளை பண்ணிக்கிறது, கழுத்துல அப்ளை பண்ணிக்கிறது. இப்ப எனக்கு ஏன் முட்டி வலி இருக்கு அப்டின்னா, முட்டியில அந்த யூரின நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல வயித்துல அதாவது உடம்புல எங்கேயாவது அரிப்பு, இல்ல ஏதாவது ஸ்கின் டிசீஸ் மாரி ஏதாவது இருந்துச்சு, ஸ்கின்ல அலர்ஜி இருந்துச்சு அப்டின்னா, அந்த யூரின் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். ஓ! யூரின்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப நிஜமாலுமே சரியாகுதே அப்டின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒன்ஸ் யூரின் இன்டேக்ல எடுக்கிறதுக்கான ஒரு தாட் வந்துரும். அப்போ ஒரு மைண்ட் செட்ல நீங்க ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ மைண்ட் செட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸ்லோவா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கலாம். சில நேரங்கள்ல என்னன்னா வந்து மட் பேக் மண்குளியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அந்த மண்குளியல்ல போடக்கூடிய மட் பேக்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா, தண்ணி ஆட் பண்ற ஒரு தடவ யூரின ஆட் பண்ணலாம். அப்போ இந்த மாரி பண்ணும்போது வந்து, இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்கனால யூரின எடுக்க முடியும். எல்லாமே நெனைக்கிற மாரி அந்த யூரின்ல வந்து பெரிய லெவல்ல கழிவுங்கன்றது வந்து கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அப்போதைக்கு தேவையில்லாத சத்துக்கள தான் வந்து உடம்பு வந்து டைல்யூட் பண்ணி வெளிய தள்ளுது. இப்போ டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம டீ கடையில வந்து என்ன பண்ணுவோம்? ஆ டீ தூள வந்து என்ன பண்றாங்க, ஃபில்டர் பண்ணி தான் நம்மளுக்கு டீ குடுக்குறாங்க. டீ தூள எப்ப குடுக்குறாங்க? ஒரு டோட்டலா அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த டீ தூளையே அவங்க வந்து தூக்கி போடுறாங்க. டில் தென் தட் வந்து ரிப்பீட்டட்ல அந்த டீ தூள யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ஃபில்டர் குடுக்குறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு டீ தூள். அது வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு. நம்ம கிட்னி எப்படி அப்படின்னா, சாகுற வரைக்கும் அது அந்த சத்துக்கள புரொடியூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடுக்குறதுக்காக படைக்கப்பட்டது. அப்போ அதோட வேலை என்ன அப்படின்னா, இப்ப வந்து பிளட் வந்து 13 எம்ஜி தான் தேவை நம்ம உடம்புக்கு ஒரு மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து 12லிருந்து 17 தான் தேவை. இப்ப சோடியம் வந்து 132லிருந்து 137 தான் இருக்கணும் உடம்புல. குளோரைடு வந்து ஒரு 130 தான் இருக்கணும். ஸோ இந்த மாரியான ஒரு வேல்யூஸ் நம்ம நம்ம வந்து படிக்கும்போது நம்ம வந்து பார்த்திருப்போம். நீங்க நெறைய பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது எலக்ட்ரோலைட்ஸ்க்கு இவ்வளோ வேல்யூ, சிபிசிக்கு இவ்வளோ வேல்யூ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வேல்யூஸ் ரிலேட்டட். இதே தான் நம்ம உடம்புல. இப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல வந்து அப்போதைக்கு இப்போ ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம்னா, ஆப்பிள் நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நம்மளுக்கு நார்ச்சத்து வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிராம் போதும் அப்டின்னா, அந்த 10 கிராம் நார்ச்சத்து அது எடுத்துக்கும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத நார்ச்சத்த என்ன பண்ணும்? வேஸ்ட்டா எலிமினேட் பண்ணும். அப்ப வேஸ்ட்டா எலிமினேட் பண்ணும்போது, சாலிடா மோஷன் ஆவும். யூரினா வந்து இது எலக்ட்ரோலைட்ஸாவும் அது வெளிய வரும். அப்போ அதுலயுமே அந்த சத்துக்கள் இருக்க தான் செய்யுது. திரும்பவும் அந்த யூரின வந்து நம்ம இன்டேக்ல எடுக்கும்போது என்ன ஆகும்னா, மேபி 1, 2 அதாவது 1 இல்ல 2% பாக்டீரியாவோ, இல்ல ஏதோ ஒரு கெட்ட செல்ஸோ, பஸ் செல்ஸோ இருக்கு. திரும்பவும் மவுத் வழியா தான் வந்து அது வந்து திரும்பவும் மவுத் வழியா தான்
மவுத் வழியா தான் அந்த யூரினை நம்ம வந்து இன்டேக்ல எடுக்கிறோம். அப்ப மவுத் வழியா அந்த இன்டேக்ல எடுக்கும்போது, மவுத்ல இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ்க்கு என்ன வேலை அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட்டு டைஜெஸ்ஷன் நம்மளுக்கு மவுத்ல தான் நடக்கும். சலைவா அந்த எச்சில் மூலியமா. அதெல்லாம் சலைவரி அமிலேஸ் மூலியமா அந்த டைஜெஸ்ஷன் நடக்கும். அப்ப யூரின் திரும்ப அங்க எடுக்கும்போது, அந்த சலைவரி அமிலேஸ்ல மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் டைஜெஸ்ஷன் அந்த இடத்துல ஆரம்பிக்கும். 2வது என்ன பண்ணும் அப்டின்னா, வயித்துக்குள்ள போது. திரும்பவும் அந்த இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுக்குது. 3வது என்ன பண்ணா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. நாங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நாங்க கேன்சர் பேஷண்ட்ட வந்து டோட்டலாவே யூரின் ஃபாஸ்டிங்ல போட்டுருவோம். யூரின் ஃபாஸ்டிங் என்னன்னா, அவங்க வேலையே என்ன பண்றது அப்டின்னா, தண்ணி குடிக்கிறது, யூரின் போறது, யூரின் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, யூரின் போறது, யூரின குடிக்கிறது, திரும்பவும் தண்ணி குடிக்கிறது, திரும்பவும் யூரின் போறது, திரும்பவும் யூரின குடிக்கிறது. அதாவது யூரின் போறது அப்டின்றத நான் எத மீன் பண்றேன்னா, அவங்களோட மிடில் பார்ட் ஆஃப் யூரின சேவ் பண்றது. அத எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டம்ளர் நெறைய யூரின் வருது அப்டின்னா, அவங்க 2 விதத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பாதிய குடிக்கிறதுக்கும், பாதிய ஸ்டோர் பண்றதுக்கும். ஏன் சார் பாதிய ஸ்டோர் பண்றீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டோர் பண்ண பாதி யூரின வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த அந்த ஒரு கிளாத் எடுத்து அந்த யூரின்ல டிப் பண்ணி வயித்துல போட்டுக்கலாம். ஹீட் எலிமினேட் பண்றதுக்காக. வயித்து வலி வராம இருக்கிறதுக்காக. இப்ப அந்த யூரின நெனச்சு என்ன பண்ணலாம் அப்டின்னா, தல வலிக்குதா தலையில போட்டுக்கலாம். கழுத்துல போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ். நீங்க யூரின் போகும்போது சரி தலைவலிக்குதுங்கும்போது நான் இன்டேக்ல எடுத்தா தலைவலி கம்மியாகுமா? அப்படிங்கிறது இன்டேக்ல பாதி எடுத்துட்டு, மீதி பாதி யூரின வந்து தலையில எந்த இடத்துல வலி இருக்கோ, அந்த இடத்துல டோட்டலா அந்த தலையில நீங்க வந்து அப்படியே வச்சிரலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா தலைவலி வந்து ஈஸியா கம்மியாயிரும். கிட்னி ஃபெயிலியர் கேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப கான்ஷியஸா அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி யூரின வந்து நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ இயர்லியா நீங்க யூரின் தெரப்பி வந்து ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ மொத நாள் நான் சொன்ன மாரி ரெகுலரா டயட்ல இருந்து, தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டயத்துல மிடில் பார்ட் ஆஃப் யூரின டெய்லி எடுக்க ஆரம்பிங்க. இப்படி டெய்லி நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வியாதி வராம உங்க உடம்பு வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கும். ஈவன் வந்து நெறைய அனீமியா கேஸஸ்ல வந்து நம்ம இந்த யூரின் எடுக்கும்போது நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, யூரின்ல வந்து ஒரு என்சைம்ஸ் இருக்கு. இந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அனீமியா வரதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, அ ஒரு போன் மேரோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜையோட புரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். அது கம்மியாகும்போது ரத்த செல்கள் வந்து உருவாகாது. இந்த யூரின்ல இருக்கக்கூடிய என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரீஇன்டேக்ல போயி அந்த போன் மேரோவ பழைய மாரியான ஒரு சத்த குடுத்து உருவாக்கி குடுக்குது. அப்ப உருவாக்கி குடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் திரும்ப பழைய மாரி புரொடியூஸ் ஆகுது. எப்ப இருந்தாலும் உடம்புல இருந்து அது வெளிய போறது வந்து அது கம்மியாயிட்டே போறது வந்து ஒரு வேஸ்ட்டா ஒரு யூரினாவோ இல்ல வேஸ்ட்டா மோஷனாவோ தான் வெளிய போகும் அப்படின்னு நான் சொல்ட்டேன். அப்போ எப்படி இருந்தாலும் இதுல தான் எலிமினேட் ஆகுது. அப்போ அத நம்ம ரீஇன்டேக்ல பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் நம்ம உடம்பே டைஜெஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அது எக்ஸ்கிரீஷன் இந்த 4 ப்ராசஸ்ல இந்த 3வது ப்ராசஸ இது அச்சீவ் பண்ணிரும். எடுத்துக்கிறோம், டைஜெஸ்ட் பண்றோம். டைஜெஸ்ட் பண்றது அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆகுறது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறத உடம்பு வந்து அப்படியே டோட்டலா எடுத்துக்கும். இப்ப அது உடம்புல இருந்து டோட்டலா எடுத்துக்கும்போது நம்ம உடம்பு பழைய மாரி ரிவர்ட் ஆகும். ஸோ யூரின் ஃபாஸ்டிங்ன்றதே ஒரு பெரிய விஷயம். நான் ரெகுலரா எடுக்கிற யூரின்ல வந்து ஸ்மெல் இருக்காது. நான் சொல்ற மாரி வெறும் தண்ணியும் குடிக்கிறீங்க, யூரினும் குடிக்கிறீங்க, தண்ணியும் குடிக்கிறீங்க, யூரினும் குடிக்கிறீங்க அப்படின்னா, கிளியர் கட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அங்க அப்படின்னா, நீங்க போற யூரின எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டம்ளர் வச்சுருங்க. தண்ணிய எடுத்து ஒரு டம்ளர் வச்சுருங்க. 2 டம்ளரையுமே யாரையாவது ஒருத்தவங்கள மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லிருங்க. வைக்க சொல்லிட்டு நீங்க பாருங்க. பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கே தெரியும். எது யூரின்னு தெரியாது, எது தண்ணீன்றது தெரியாது. அப்ப நீங்க அத எடுக்கிறதுனா ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். அப்போ எப்ப வந்து நீங்க யூரின வந்து எடுக்கணும், நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா டெய்லி நான் யூரின் தெரப்பி பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்டின்னா, உங்களுக்கு அந்த டிஸ்கஸ்டிங் ஃபீல்ல இருந்து வெளிய வரதுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். அ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல காலைல 3:30லிருந்து 6 மணிக்குள்ளார நீங்க போற ஃபர்ஸ்ட் யூரின்ல மிடில் பார்ட் ஆஃப் யூரின் என்ன பண்ணுங்க, எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஸ்டோர் பண்ணுங்க. திரும்பவும் ஞாயித்துக்கிழமை அதே மாரியே ஸ்டோர் பண்ணுங்க. திரும்பவும் திங்கட்கிழமை அதே மாரியே 7 டேஸ் அதே மாரியே ஸ்டோர் பண்ணிட்டே இருங்க. ஆனா, இந்த யூரின்லாம் நீங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஸ்டோர் பண்றீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து வெறும் ஃப்ரூட் டயட்டாவோ, இல்ல லைட் மீலாவோ 8 மணிக்கே சாப்ட்டுருங்க. கஞ்சி ஆகாரமாவோ, இல்ல வெறும் பழங்களோடயும் வாழைப்பழத்தோடயும் நிப்பாட்டிறலாம், ஆப்பிளோடயும் நிப்பாட்டிறலாம். இந்த மாரி நிப்பாட்டிருங்க. ஸோ டெய்லி நைட் ஃபுட் வந்து இந்த மாரி லைட் ஃபுட்டாவே எடுத்துக்கோங்க. லைட் ஃபுட்டா முடிஞ்ச அளவுக்கு அன்குக்டு ஃபுட்டா சமைக்காத
உணவா எடுத்துக்கோங்க. மேபி ஃப்ரூட் டயட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. நைட்லாம் நீங்க வெறும் ஃப்ரூட் டயட் மட்டும் எடுத்தீங்கன்னா, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வெறும் ஃப்ரூட்ஸ் தான். எந்த பழம் வேணாலும் சாப்பிடுங்க. சாயந்தரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பசிக்கும் போதெல்லாம் வெறும் பழங்களாவே சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஸோ, இப்ப அந்த யூரின நீங்க ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் வித்தின் 7 டேஸ்ல நீங்க குடிக்கிற தண்ணியும், யூரினும் ஒரே கலர்ல இருக்கும். அப்போ நீங்க அந்த யூரின ரெகுலரா நீங்க இன்டேக்ல எடுக்கும்போது, எந்த ஒரு வியாதியுமே வராம உங்களால பார்த்துக்க முடியும். நீங்க ஒரு டாக்டர் நோக்கி வேண்டியதே கண்டிப்பா கிடையாது. அப்படியே உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு இதுல இன்னும் நெறைய சந்தேகம் இருக்கு. இல்ல சார் எனக்கு இல்ல இந்த மாரி வியாதி இருக்கு. நான் வந்து இத எப்படி எடுத்துக்கிறது? இதுல என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு? அப்படின்னா, நீங்க தாராளமா என்னைய நீங்க வந்து அணுகலாம். நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அதனால என்னைக்குமே இந்த யூரின் தெரப்பி எடுக்கிறத வந்து நீங்க வந்து டிஸ்கஸ்டிங்கா ஃபீலே பண்ணாதீங்க. நெறைய கேன்சர் பேஷண்ட் வந்து யூரின் தெரப்பி எடுத்து, இன்னமுமே அவங்க வந்து லைஃப் லாங்கா அவங்களோட லைஃப் ஸ்பேன இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் லாங் அவங்க இன்னும் என்னால வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நாங்க கண்ணால பார்க்குறோம். நாங்க வந்து இயர்லி ஆகஸ்ட் மந்த் வந்து யூரின் தெரப்பிக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கேம்ப் போடுவோம். திருச்சி சங்கமம், பெருகமணையில. ஸோ, அந்த கேம்ப்ல வந்து நெறைய யூரின் தெரப்பில எடுத்து ஒரு அவங்களோட டெத் ஸ்டேஜ்ல இருந்து மாறி வந்தவங்க நெறைய பேர் வந்து அந்த கேம்ப் அட்டெண்ட் பண்ணுவாங்க. யூரின் தெரப்பி எடுத்து அவங்களோட லைஃப்ப சேவ் பண்ணவங்க நெறைய பேர் அந்த கேம்ப்ல வருவாங்க. அ 2வது வந்து என்ட்ட பணமே கிடையாது. நான் எப்படியாவது உயிர் வாழ்ந்து தான் ஆகணும். எனக்கு இந்த மாரி வந்துருச்சு அப்படின்ற சூழ்நிலையில நெறைய பேர் யூரின் ஃபாலோ பண்ணவங்க. இது எதுக்கு போய் அந்த மெடிசின் எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளாரயே வந்துரும். 3வது யூரின் எடுக்கிறதுல இன்னொரு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். உங்களால அந்த எமோஷன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த யூரின் யாரு மூலியமா வந்துச்சு அப்படின்னா, லார்ட் சிவா மூலியமா வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஈவன் பைபிள்லயும் பார்த்தீங்கன்னா, யூரின பத்தின கோட்ஸ் நெறைய இருக்கும். குரான்லயும் இருக்கும். ஸோ, நாங்க இது எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஜே ஆம்ஸ்ட்ராங் அவரோட புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூரின பத்தி லார்ட் சிவா என்ன சொல்லியிருக்காரு? லார்ட் சிவா விஷத்த முறிக்கிறதுக்கு எப்படி யூரின யூஸ் பண்ணியிருக்காரு? பைபிள்ல சில சே கோட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் யூரின பத்தி. குரான்லயும் சொல்லியிருக்காங்க யூரின பத்தி. யோகா புக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அவங்கலாம் வந்து யூரின குடிச்சு தான் அவங்க இளமையாவே வாழ்ந்தாங்க. அவங்க நம்ம நெனைக்கிறோம் அவங்க எப்படி பசிச்சாலும் சாப்பிடாம எப்படி இத்தன நாள் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த அவங்க இந்த சித்தர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பசிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட யூரின குடிப்பாங்க. தண்ணி குடிப்பாங்க, தவத்துல இருப்பாங்க. இதே தான் அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ரெகுலரா அந்த வாட்டர் இன்டேக், யூரின் இன்டேக் பண்ணனால தான், அவங்கள இளமையா இருந்தாங்க. நீங்களுமே ஒண்ணும் இல்ல. இந்த சேவ் பண்ண யூரின் இருக்கு பார்த்தீங்களா, அத ரெகுலரா மார்னிங் ஃபேஸ்ல ஃபுல்லாவுமே அப்ளை பண்ணிட்டு, சன்லைட்ல இருந்து நீங்க சில இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ்லாம் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின் அவ்ளோ க்ளோ ஆகும். நீங்க எதிர்பார்க்காத அவ்ளோ க்ளோ கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், அத நம்பவே மாட்டீங்க. நம்ம யூஸ் பண்ற அன்றாட ஃபேஸ் கிரீம்ஸ்ல யூரின் கலந்திருக்கு. கண்டிப்பா கலந்து இருக்கும். நீங்க அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட பார்த்தீங்கனாலே தெரியும். 80% நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம்ஸ்லலாம் யூரின்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆட் ஆயிருக்கும். அந்த எலக்ட்ரோலைட்ஸ் ஆட் ஆயிருக்கும். நெறைய மெடிசின்ஸ் பிசிஓடி, ஃபெர்டிலிட்டிக்குலாம் இருக்கக்கூடிய மெடிசின்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யூரினோட காம்போனன்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு அதுல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மள்ட்ட இருக்க யூரினே நம்ம திரும்ப ரீஇன்டேக்ல நம்மளே பண்ணிக்கும்போது, ஏன் அத எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்? அ இது ரொம்ப இன்னும் நான் வந்து யூரின் தெரப்பில வந்து ரொம்ப அதிதீவிரமா நான் வந்து பார்த்த ஒரு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி கேஸஸ் குழந்தையின்மை கேஸஸ்ல ஆப்போசிட் செக்ஸ் யூரின குடிக்க சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்டோட யூரின ஒரு ஒய்ஃபோட யூரின வந்து ஹஸ்பண்டையும் குடிக்க சொல்லுவாங்க. இப்படி குடிச்சு நெறைய பேருக்கு குழந்தை பொறந்ததையும் நான் வந்து பார்த்திருக்கேன். ஸோ யாரு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கையா எடுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து அதுல இருந்து நெறைய வந்து ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம நம்பிக்கையே இல்லாம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க மெடிடேஷன் பண்ணீங்க. இந்த மெடிடேஷன் வந்து நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த 1/2 அன் ஹவர் வந்து நான் ரிலாக்ஸா இருக்கணும். என் மைண்ட் வந்து பியூரான ஸ்டேஜ்க்கு போகணும். நாளைக்கு நான் வந்து என்னோட லைஃப்ப வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதை எதிர்கொள்றதுக்கான சக்திய வந்து இந்த யுனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு குடுக்கணும். இந்த 3 விஷயத்துக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருப்போம். அதே மாரியே ஒரு நம்பிக்கைய கொண்டு வந்து, நீங்க இதுலருந்து ஃபாலோ பண்ணி போனீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல சேஞ்சஸ் வரும். நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க. நம்பிக்கையோட நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அ ஈஸியா இருக்கும். உங்கனால வந்து குடிச்சிட்டோம், நல்லா இருக்கா நம்ம, பரவாயில்லையே சொன்னாங்க, ஏதோ ஒரு மாற்றம் நம்ம உடம்புல தெரியிற மாரியே இருக்கே! அது உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். அது எப்ப ஃபீல் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெகுலர் இன்டேக்ல எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஓ!
இதோட இன்னைய தலைப்பை வந்து நான் வந்து இது பண்றேன். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கூட நான் சொல்றேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. இயற்கை மருத்துவமே சிறந்த மருத்துவம், இயற்கை வாழ்வே சிறந்த வாழ்வு, இயற்கை உணவே மனித உணவு என்ற இயற்கை மருத்துவ கோட்பாடுகளோட இந்த இயற்கை கொடுத்த இந்த சிறுநீர் சிகிச்சை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி திரு டாக்டர் ஆர் கௌதம் அவர்களே. நண்பர்களே, இப்பொழுது நம்மிடம் டாக்டர் ஆர் கௌதம் அவர்கள் யூரின் தெராப்பி பற்றி பேசினார்கள். அவர்கள் உணவு முறைகளை பற்றி கூறினார்கள், வாட்டர் இன்டேக் முறைகளை பற்றி கூறினார்கள், யூரின் இன்டேக் முறைகள் பற்றி கூறினார்கள், நமது டைஜஷன் முறைகளை பற்றி எடுத்துரைத்தார்கள். கேன்சர் பேஷண்ட்டுக்கு யூரின் தெராப்பி மூலியமாக சிகிச்சை பற்றி கூறினார்கள். அதனால் கேன்சர் பேஷண்ட்டுகள் தங்கள் வாழ்வில் மேம்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். மேலும் திருச்சியில் யூரின் தெராப்பி ஸ்பெஷல் கேம்ப் நடத்துவதாகவும் எடுத்துரைத்தார்கள். யூரின் தெராப்பியின் நன்மைகளை பற்றி கூறினார்கள். அதனால் நமக்கு ஏற்படும் மைண்ட் கண்ட்ரோலை பற்றி கூறினார்கள். அவர் டாக்டர் ஜே ஆம்ஸ்ட்ராங்ஸ் புக்கில் உள்ள முக்கிய குறிப்புகளை எடுத்துரைத்து இந்த சிகிச்சை முறைகளை கூறினார்கள். மேலும் கிட்னி பேஷண்ட் அவர்களுக்கும் இந்த தெராப்பி மூலமாக குணமடைவதை பற்றி எடுத்துரைத்தார்கள். மேலும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மருந்து, கிரீம்ஸ் முதலியவற்றில் எலக்ட்ரோலைட்ஸ் என்பது மூலியமாக இந்த யூரின் தெராப்பி கலந்துள்ளதை எடுத்துரைத்தார்கள். டாக்டர் ஆர் கௌதம் அவர்களின் செல் நம்பரை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். முதல் ஒரு நம்பர் கூறினேன், இப்பொழுது 2 நம்பர் கூறுகிறேன், குறித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவரிடம் நீங்கள் கான்டாக்ட் செய்து பயன்பெறலாம். அவர் செல் நம்பர் பின்வருமாறு: 9043002396. ரிப்பீட் செய்கிறேன், 9043002396. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 9043002396. இரண்டாவது செல் நம்பர் கூறுகிறேன், குறித்துக் கொள்ளலாம். டாக்டர் ஆர் கௌதம் செல் நம்பர் 8072263696. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 8072263696. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 8072263696. இதில் அவரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் யாராவது சந்தேகங்கள் இருந்தால் சாட் பாக்ஸுக்கு சென்று உங்கள் கையை உயர்த்தவும். டாக்டர் கௌதம் அவர்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பார். ஒரு சில கேள்விகளை கேட்டு நாம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். திரு பிடி வடிவேல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திரு பிடி வடிவேல் அவர்கள் ஒரு சற்றே பொறுங்கள் ஐயா.
திரு பிடி வடிவேலு அவர்கள் கையை உயர்த்தியிருக்கிறார்கள். சற்றே பொறுங்கள் ஐயா. திரு பிடி வடிவேல் அவர்கள் நீங்கள் அன்மியூட் செய்து கொள்ளலாம் ஐயா. குட் மார்னிங் பிரதர். வணக்கம் ஐயா. குட் மார்னிங். வணக்கம். பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்துட்டு அதாவது ஸ்கின் கேன்சர் இருக்கு. வீடியோவில் வேணா காமிக்கிட்டுங்களா? கழுத்துல காது ஒட்டுல சும்மா நெயில் வந்து நெவம் பட்டதுதான். அது வந்துட்டு நெவம் லைட்டா ஸ்கிராச் ஆனது. இப்போ குறைஞ்சது ஒரு 15 to 18 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. அதை நான் வந்து ஜிப்மர் போயிட்டு சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. 2-3 வாட்டி சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. திரும்ப அது வந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப நான் வந்து அப்புறம் சர்ஜரி பண்றதே விட்டுட்டேன். சரி எதானாலும் ஆனா போகுது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு திரும்ப வந்துகிட்டு தான் இருந்தது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அது சும்மா லைட்டா அப்படியே பொட்டு போல இருந்தது. இப்ப பெருத்து நல்ல முட்டை சைஸ், அந்த அளவுக்கு நல்லா பெருசா ஒரு ரூபா 2 ரூபா காயின்ஸ் பெரிய லெவலா ரவுண்ட், நல்ல சின்ன பிள்ளைங்க போடுற வளையல் ரவுண்ட், அந்த அளவுக்கு ரவுண்டா பெரிய புண்ணா ஆயிடுச்சு காதுக்கும் பக்கத்துல. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இப்ப இந்த யூரின் தெரப்பி மூலியமா பண்ண முடியுமா அப்படிங்கறது தான் பிரதர்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு வரணும். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். இது தாராளமா பண்ணலாம் சார். ஆக்சுவலா நீங்க ரெகுலரா உங்களோட ஃபுட் இன்டேக் வந்து கொஞ்சம் அன்குக்டு ஃபுட்டா, ஃப்ரூட் டயட். ஏன்னா இப்போ கிளைமேட்டுமே கொஞ்சம் ஹீட்டான கிளைமேட்டா இருக்கனால நீங்க ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமா நீங்க எடுத்துட்டு யூரினை வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் இன்டர்னலாவுமே நீங்க எடுத்துக்கலாம் சார். ஸோ இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையில பிரம்ம முகூர்த்த டயத்துல மட்டும் யூரின் வந்து நீங்க எடுத்துட்டு மித்த டைம்ல போற யூரின் எல்லாமே நீங்க ஒரு சின்ன மண் பானையில ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த இடத்துல அந்த பேச்சஸ் இருக்கோ அந்த இது ஃபுல்லாவுமே நீங்க அப்ளை பண்ணிட்டு சன்லைட்ல இருக்கலாம் சார். இந்த மாதிரி இருக்கிறது மூலியமா அதை நீங்க வந்து தாராளமா கம்மி பண்ணிட்டு வர முடியும் சார். மெயின் ஃபுட் இன்டேக்கை நீங்க மாத்தினீங்கனாலே ரெண்டாவது இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த ஃபுட் இன்டேக்கை மாத்திட்டு நீங்க எடுக்கக்கூடிய யூரின் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட போட்டோ, ஏன்னா இதுல எல்லாமே இருப்பாங்க. சோ அது உங்களோட என்னோட நம்பர் ரெண்டுமே வாட்ஸ்அப் தான். அதுல நீங்க அந்த பிக்சரை அனுப்பிச்சீங்க அப்படின்னா இன்னும் என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம், இது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் அப்படின்னு. ஏன்னா யூரின் தெரப்பி வந்து இந்த நம்ம கேன்சர்ல எடுக்கும்போது அந்த டெஸ்ட்லயே உங்களுக்கு சொல்லிடும், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, வைரல் இன்ஃபெக்ஷனா, ஃபங்கல் நிலையானு. ஸோ அதை பொறுத்து தான் நம்மளால வந்து யூரினோட இன்டேக்கை வந்து நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நார்மலா நீங்க எடுக்கிற யூரின் வந்து ஒரு நாளைக்கு ரெகுலரா எல்லாத்தையுமே நம்ம எடுக்க சொல்லிடுவோம். பட் சம்டைம்ஸ் நம்ம வெளியே போற யூரின்ல வந்து ஸ்டேசிஸ், அதாவது பாக்டீரியல் ஸ்டேசிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த யூரினை வந்து அதிகமா எடுக்கும்போது திரும்பவும் சில பாக்டீரியாஸ் வந்து உள்ள போகும். அப்ப நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் கான்சியஸா நம்ம ஃபுட்டுக்குள்ள போகணும். அப்போ அதை நம்ம ப்ரியரா அனாலிசிஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கிருமி அது என்ன மாதிரியான இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துருவோம். அதனால அதை மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன் சார். ஓகே தேங்க்யூ பிரதர். நான் வாட்ஸ்அப்ல வரேன் பிரதர். கண்டிப்பா. எஸ் சார். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட நீங்க கேட்கலாம். ஐயா, திரு விஜயன் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். ஐயா விஜயன் அவர்கள், நீங்கள் அன்மியூட் செய்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். சார் நண்பருக்கு வந்து கிரியேட்டின் 5 இருக்கு சார். கிரியேட்டின் எவ்வளவு சார்? நண்பருக்கு 5 இருக்கு. அவங்க ஸ்டேபிளா இருக்காங்களா சார்? அவங்களால சாப்பிட முடியுதா? வாந்தி ஏதாவது வருதா அவங்களுக்கு? சாப்பிட முடியுது, வாமிட் இல்ல, நடக்கிறாரு, போறாரு, வர்றாரு, இயல்பா அவருடைய வேலைகளை செய்யறாரு. அப்ப தாராளமா அவங்க யூரின் ஃபாலோ பண்ணலாம் சார். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூரினை வந்து வயிறு ஃபுல்லாவுமே அப்ளை பண்ணிட்டு தொப்புளையும் வைக்க சொல்லுங்க.
டே டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து சேம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி யூரின வந்து ஸ்டோர் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா சரிங்க டயட்ல சார். இருந்து யூரின ஃபுல்லாவுமே ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த ஸ்டோர் பண்ண யூரின வந்து ஒரு துணியில நனைச்சு, வயிறு ஃபுல்லாவுமே சுத்திக்கலாம். முதுகு, வயிறு ஃபுல்லாவுமே சுத்திட்டு, ம். அவங்கள வந்து சன்லைட்ல வந்து ரெகுலரா இருக்க சொல்லுங்க. ம். அப்படி ஓகே. இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே, ஓகே. நல்ல ரெக்கவரி கிடைக்கும் சன்லைட்ல அவங்களுக்கு. எவ்வளவு நேரம் இருந்தா போதும் சார்? அது மாதிரி சுத்திட்டு? சன்லைட்ல அவங்கள சன்லைட்ல எவ்வளவு நேரம் சார் பொறுத்தவரைக்கும் சார், இருக்கணும்? அவங்க டீஹைட்ரேட் சுத்திட்டு ஆயிருவாங்க. ஈரமா. அவங்களுக்கு ஏற்கனவே வாட்டர் இன்டேக் வந்து கம்மி தான். தண்ணி வந்து அவங்க ஆல்ரெடி கம்மியா எடுக்கணுன்றனால, ஓகே. சூரிய வெளிச்சத்துல அவங்க இருக்கும்போது நெறைய வேர்வை வந்துரும், மயக்கம் வந்துரும் அவங்களுக்கு. அதனால ஓகே. காலையில 6லிருந்து 8 மணிக்குள்ள இருக்க சன்லைட்ல மட்டும் ஒரு 10 ஆ. நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் இருக்க சொல்லுங்க. தண்ணி ரெகுலரா எடுத்துக்க சொல்லுங்க அவங்கள. கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி சிப் சரி. பண்ணி குடிக்கணும். அதாவது ஒரு சொம்பு தண்ணிய எடுத்து சிப் பண்ணி ஒரு சொம்பு தண்ணியே குடிச்சிடக்கூடாது. அப்படி கிடையாது. ஒரு டம்ளர்ல எடுத்து 1/2 ஓகே. டம்ளர் தண்ணிய சிப் பண்ணி பொறுமையா குடிக்கணும். சோ அந்த மாரியான விஷயங்கள அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். ஓகே. தேங்க் யூ சார். ஆ. நன்றி சார். நன்றி. நண்பர்களே, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா நம்ம பேர் கேட்கலாங்களா ஐயா? கேளுங்கள் ஐயா. உங்கள் பேர் ஐயா? இளங்கோ. திரு இளங்கோ அவர்கள் இப்பொழுது கேட்கிறார்கள். டாக்டர் ஆர் கௌதம் அவர்களே, அவர்களுடைய எஸ் சார். கேள்விக்கு ஐயா நீங்கள் டாக்டர் பதிலளிக்கவும். டாக்டர் ஐயா, இப்போ சார் நான் வந்து வணக்கம் சார். மெடிசின் வணக்கங்க. மெடிசின்ஸ் சாப்பிட்டு இருக்கிறேங்க இல்லைங்களா? ஆமா சார். மருந்துகள்லாம் சாப்பிட்றாங்க. ஆ. அப்ப அந்த டைம்ல வந்து யூரின் இது வந்து அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் இல்லைங்களா? அது சார் யூஸ் பண்ணலாங்களா அதை? இதுல தான் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்ன கண்டிஷன்ன்றது அந்த இடத்துல இருக்கும். நான் அதாவது ஆ, அந்த மாத்திரை இருக்கு பாத்தீங்களா? அந்த மாத்திரை வந்து சுகருக்கு போடுறாங்களா? இல்ல பிரஷருக்கு ஆ, போடுறாங்களா? இல்ல தூக்கத்துக்கு போடுறாங்களா? அப்படின்னு. அதனால தான் எந்த மாத்திரை எடுக்குறாங்களோ, அந்த இத பொறுத்து, அந்த சிவியாரிட்டிய பொறுத்து யூரின் இன்டேக்க எப்படி எடுக்கணும்? எவ்வளவு இன்டர்வல்ல எடுக்கணும்? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ம், பேசுனாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொன்னேன் பாத்தீங்களா? சோ அவங்களோட ம், என்ன பாக்டீரியாஸ் வந்து அந்த யூரின் வழியா வெளிய வருது, அந்த அந்த ஸ்டேசிஸ் எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து தான், நம்ம இன்டேக்ல எப்படி எடுக்கணும்? எப்படி மாத்தி எடுக்கணும்? அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் சார். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம வந்து எவ்வளவுதான் அசுத்தமான காற்ற வந்து வெளிய விட்டாலும், அந்த மரங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, அத சுத்திகரிப்பு பண்ணி நம்மளுக்கு வெளிய குடுக்குது. அதே மாரியே அந்த மரத்துக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து கெமிக்கல் அடிச்சாலுமே, அது உங்களுக்கு குடுக்குற ஃப்ரூட் வந்து பாய்ஸனா மாறல. இப்போ நார்மலா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பலா மரமோ இருக்கட்டும், இல்ல ஒரு வாழ மரமோ இருக்கட்டும், அதுல நீங்க வந்து நெறைய மருந்தடிங்க. நீங்க மருந்து அடிச்சே ஃபுல்லாவுமே அந்த பழத்த வர வச்சு, அந்த வாழைப்பழத்த நீங்க எடுத்து சாப்பிட்டாலுமே, நீங்க சாக மாட்டீங்க. நான் பொதுவா சொல்றேன் சார். சாரி. அதாவது நம்ம யாருமே சாக மாட்டோம். அந்த பழத்த எடுத்து நம்ம சாப்பிட்டாலுமே, நம்ம வந்து சாக மாட்டோம். ஏன் அப்டின்னா, அந்த மரத்துல இருக்கக்கூடிய கார்பன் இருக்கட்டும், ஹைட்ரஜன் இருக்கட்டும், இதோட தன்மை என்ன அப்டின்னா, அதுல எவ்ளோ அசுத்தங்கள் வந்தாலுமே, அத மாற்றி குடுக்குறது. அத எப்படின்னா வந்து ஒரு 100% ஒரு 95% 90% சொல்லி அதோட சத்து குடுக்குறது கம்மியாகுமே தவிர, ஆனா அது சத்த குடுக்காம இருக்காது. கம்பேரிட்டிவ்லி இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரைடு ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா, அது நம்ம பாடியில எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது வந்து ரொம்ப கம்மி. ஆனா, இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரம் டைஜஸ்டும் ஆயிரும். ஈஸியா வந்து பசியும் எடுக்கும். 95% வந்து எனர்ஜியா 95லிருந்து 99% எனர்ஜியா சீக்கிரம் கன்வெர்ட் ஆயிரும். அப்போ எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைஜெஸ்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இந்த நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவ வந்து கிட்னி வந்து என்ன பண்ணும்னா, ஈஸியா ஃபில்டர் பண்ணும். அப்ப ஈஸியா ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வாழைப்பழத்துல இருந்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வந்து ஒரு 3% தான் அப்படின்னா, மீதி 7%ல வந்து 4% யூரினாவும், 3% மோஷனா வெளியேறும். அப்ப அந்த 4% யூரினா வெளியேறத திரும்ப ரீஇன்டேக்ல நீங்க எடுக்கும்போது, திரும்ப அதுல வந்து 3% கன்வெர்ட் ஆயி, திரும்ப 1% திரும்ப வெளியேறும். அப்ப திரும்ப அத நம்ம யூரினா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, திரும்ப அது எல்லாமே யுட்டிலைஸ் ஆகும். அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாரி. ஒரு ஹியூமன் யூரின் சைக்கிள் மாரி அது நம்ம போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நமக்குள்ள இருக்க சத்து, எலக்ட்ரோலைட்ஸ யூரின் வழியா வெளியேத்துது. திரும்ப குடுக்குறோம். நீங்க யூரின் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த யூரின்ல என்னென்னலாம் குவான்டிட்டி இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எலக்ட்ரோலைட்ஸா இருக்கும். எல்லாமே நம்ம ரெகுலரா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ, இது எல்லாமே அந்த யூரின்ல பிரசன்ட் ஆயிருக்கும். நீங்க ஈவன் அதுல வந்து எவ்வளோ குவான்டிட்டி அதுல இருக்குன்றத கூட உங்களால பார்க்க முடியும்.
ஸோ அததான் நம்ம திரும்ப எடுக்கிறோம். அதனால நீங்க தாராளமா பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு டிசீஸ்டு ஸ்டேட்டுக்காக அவங்க அந்த மாத்திரை எடுக்கிறாங்கன்றது தெரிஞ்சா, நம்ம யூரின எப்ப எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். நன்றிங்க. நன்றி சார். ஐயா, அடுத்ததாக திருமதி சுமதி அருள்மொழி அவர்கள் கையை உயர்த்திருக்கிறார்கள். மேடம், நீங்கள் பேசலாம். உங்களை அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். மேடம், நீங்கள் பேசலாம். உங்களை அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். மேடம், கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம், பேசலாம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர், இவரோட வீடியோ வந்து மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண முடியுங்களா சார்? நான் கேட்டுட்டேன், எங்க ஹஸ்பண்டுக்கு கேட்கணும். நிச்சயமாக. இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சி ஃபுல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்குது. நமது மகவதார் ஃபவுண்டேஷன் டிவி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்று மாலையோ இல்லை நாளை காலையோ அதை வந்து நமது மகவதார் டிவி தமிழ் ப்ரோக்ராம் இதில் வெளியிடுவாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். ஃபுல்லாக வெளியிடுவார்கள், கேட்கலாம். மேற்கொண்டு அவரோட இது நல்லா இருந்துச்சு, சரி அவரை கேட்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கேட்கிறேன். டாக்டர் கௌதம் அவர்களின் செல் நம்பரையும் கூடியிருக்கிறேன். 2 செல்களிலும் வாட்ஸ்அப் உள்ளது. அதிலையும் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ரெக்கார்டர் வெர்ஷன் முழுசுமாக நமது வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிடுவார்கள். மகவதார் ஃபவுண்டேஷன் தமிழ் வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிடுவார்கள். அதை நீங்கள் கேட்டு மகிழலாம். எல்லோரும் உங்க குடும்பத்தார் அனைவரும் கேட்டு மகிழலாம். நன்றி. நன்றி மேடம். தியான பயிற்சியை மேற்கொள்ளவும். நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. தியான பயிற்சியை மேற்கொள்ளவும். தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக இப்பொழுது கேள்வி கேட்பதற்கு இல்லை என்றால் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு நிலைக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் டாக்டர் ஆர் கௌதம் அவர்களின் செல் நம்பரை கூறுகிறேன். 2 செல் நம்பர்கள். 2 செல் நம்பர்களிலும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். செல் நம்பர் 1 9043002396. மீண்டும் ஒரு முறை தமிழில் கூறுகிறேன். 9043002396. இரண்டாவது செல் நம்பர் டாக்டர் ஆர் கௌதம் அவர்கள் 8072263696. மீண்டும் ஒரு முறை தமிழில் கூறுகிறேன். 8072263696. நீங்கள் அனைவரும் இந்த 2 செல் நம்பர்களையும் வாட்ஸ்அப் உள்ளது பயன்படுத்தி அவரிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வருகிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் தியான பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் மற்றும் நமது அசண்டர் மாஸ்டர் திரு மகவதார் பாபாஜி அவர்களுக்கும் என்னுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மிகப்பெரிய ஆசிரியர் திரு பத்ரிஜி ஐயா அவர்களுக்கு எனது பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு எனது பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு கொண்ட அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாளை இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் காலை 6 மணிக்கு ஜூம் லிங்கில் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கிறேன். நாளை சிறப்பு நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பகிர்தல். நீங்கள் அனைவரும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தாருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் ஏதேனும் பாட்டு பாட வேண்டும்னாலும் பகிர்ந்து கொள்ளலாம். எந்த ஒரு உங்களுடைய அனுபவங்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம்.
மேலும் நமது நாளைக்கு நம்முடன் சிறப்பு பேச்சாளர் ஆசிரியர் சீனியர் மாஸ்டர் திரு VVG ராஜு அவர்கள் பங்கு கொள்வார்கள். உங்களை அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்களை மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இந்த சிறப்பு பேச்சாளர் டாக்டர் கௌதம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மகவதார் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி ஐயா. தேங்க்ஸ் ஐயா.